அடுத்தது வந்து நாலாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஃபுல் டைமா வந்து பிஜி பண்ணிட்டு பார்ட் டைமா ஏதாவது ஒரு ஜாப் நான் பண்ணா பெட்டரா இருக்குமா? இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அந்த வீடியோலையும் சரி இந்த வீடியோலையும் யூஜி முடிச்சுட்டு நம்ம பிஜி எப்படி பண்ணலான்றதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 வீடியோவுமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்ட் டைம் ஜாப் வந்து ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஏர்னிங்ஸ் வேணுன்றதுனால தான் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டாக? ஸோ அதை நீங்கள் வந்து சப்போஸ் ஈவினிங் டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஸோ அந்த டைம் வந்து ஏதோ ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக நமக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். பட் அது வந்து உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் கோரில் ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணீங்க, அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பட் இது வந்து நீங்கள் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறது சம்மந்தம் இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோமினோஸ், ஈவன் யூஜி கிராஜுவேட்ஸே வந்து நிறைய ஃபுட் ஷாப்லலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேங்களா? பார்ட் டைமாக மார்னிங்லையும் சரி இல்லை ஈவினிங் நைட்லேயும் சரி, ஓகேங்களா? ஸோ டிபெண்ட்ஸ், உங்களுடைய ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் தான். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஃபேமிலி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, நீங்கள் இன்கம் டிபெண்டன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்ட் டைம் பண்ண தேவையில்ல. அழகாக நீங்கள் வந்து கிளியராக ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை நல்ல வந்து நாலேஜபிள் பர்சனாக நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் வந்து போகலாம். இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் ஃபேமிலி வந்து ஃபீஸ் கட்டுறதெல்லாம் பண்ணிடுவாங்க, பட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ஃபேமிலிக்கு ஒரு சில ஸ்டடீஸ் வைஸ் வாங்க வேண்டியதெல்லாம் வந்து புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறது நான் வந்து வீட்டில் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது நல்ல விஷயம் தான். வந்து தாராளமாக வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபோ வந்து உங்களுக்கு ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகாத, உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு அஃபெக்ட் ஆகாத டைமை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ என்ன வேணா உங்களுக்கு ஸ்டடீஸும் அஃபெக்ட் ஆகாது, உங்களுக்கும் ஒரு அடிஷனல் இன்கம் வரும். ஸோ ஃபேமிலியை வந்து உங்களுக்கு ஃபீஸ்லேருந்து அதெல்லாம் சப்போர்ட் பண்ண, மற்ற விஷயத்துக்கு நீங்கள் ஃபேமிலியை வந்து டிபெண்டாக இருக்கணும், ஃபேமிலியை எதிர்பார்க்கணுன்றதுக்கு தேவை இருக்காது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். பட் ஃபேமிலியை வந்து ஃபீஸ் வைஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து புக்ஸும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு ஆப்ஷனாக தான் நான் சொல்கிறேன். பட் இது வந்து தேவையான்றதை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே கிளியர் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து யூஜிலேருந்து பிஜி போகலாம். ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் சரி, நீங்கள் வந்து மென்டலி வந்து நீங்கள் கிளியராக இருக்கீங்க, எப்படி போகணும், என்ன மாதிரியான செக்மெண்ட்ஸ் போகணும், என்ன ஸ்பெஷலைசேஷன் ஆகணும், எல்லாமே நீங்கள் வந்து கிளாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் போகலாம், டேரெக்டாக யூஜி முடிச்சு பிஜி போகலாம், ஓகேங்களா? ரெண்டாவது, லைக் ஜாப் போயிட்டு வந்து ஒரு 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் நல்ல விஷயம். அப்போ வந்து அவனா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நீங்க யூஜி முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் கிளாரிட்டி இருக்காது, ஓகேங்களா? முதல்ல பிஜினா என்னன்றதே வந்து நிறைய என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுல என்ன செக்மெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர் க்ரோத் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப நீங்க ஒரு 1 year ஒர்க் பண்ணிட்டு பண்ணும்போது 1 year ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். அப்புறம் நீங்க ஃபுல் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டி பக்காவா இருக்கும். ஸோ நீங்க வந்து அது எல்லாமே உங்களோட ஓன் டிசிஷனா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பிஜிலேருந்து பிஜி போகும்போது நிறைய வந்து சஜஷனா இருக்கும். பட் இதுல வந்து உங்களோட ஓன் டிசிஷனா இருக்கும் எப்போ நீங்க 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது. ஸோ மூணாவது வந்து கரஸ்ல பண்றது. ஆப்வியஸ்லி அது வந்து உங்களுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்லை, எல்லாமே நீங்க தான் பண்ணிக்கணும். இருந்தும் வந்து நீங்க பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், கரஸ்ல பண்றது, ஓகேங்களா? கரஸ்ல பண்றது கூட என்ன யூனிவர்சிட்டி என்ன இதுன்றதோ அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் will be a best option. ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்லை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து தேர்டு. எதுவுமே இல்லை, நான் வந்து ஜாப் இல்லை அதனால நான் பிஜி எனக்கு வேலை கிடைக்கல அதனால நான் பிஜி சூஸ் பண்றேன், என்னோட ஃபேமிலி மெம்பர் சொன்னாங்க இந்த செக்மெண்ட் எடுத்து படி, இது படிச்சா ஃபியூச்சரு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இதெல்லாம் வச்சு நீங்க வந்து வந்து சூஸ் பண்ணாதீங்க, பிஜி எடுக்கணும்ன்றது நினைக்காது. இது வந்து உங்களுடைய ஓன் டிசிஷனா இருக்கணும். நீங்க யூஜி எடுக்கும் போது மற்றவங்க சொல்லி அதை வச்சு நீங்க எடுத்திருப்பீங்க, அப்போ நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஆனா இது வந்து நெக்ஸ்ட் லெவல், இதுல நீங்க தான் டிசிஷன் எடுக்கணுமே தவிர மற்றவங்க சொல்றதை வச்சு நீங்க டிசிஷன் எடுக்காது. மற்றவங்க சொல்றதை கேட்டுக்கலாம், ஆனா கேட்டுட்டு அதுல அனலைஸ் பண்ணுங்க, நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷனா இருக்கணும். அது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.